இவ்வளோ சிம்பிளாக இருக்குன்னு தெரிஞ்சால் பார்க்குறதோடு இல்லாமல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம்ல. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு அது கூடவே 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். இது ரெண்டையும் நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கூடவே அரை கப் அளவுக்கு ராகி மாவும் அரை கப் அளவுக்கு கோதுமை மாவும் சேர்த்துட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு இந்த அளவுக்கு நல்லா பிணைஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு எந்த அளவுக்கு பிஸ்கெட் வேணுமோ அந்தளவுக்கு மாவு எடுத்து கையிலே உருட்டி அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரவுண்டாக வந்து ஷேப் பண்ணிவிட்டு லைட்டாக தட்டி விட்டுட்டு இதுக்கு வந்து நம்ம டிசைன் பண்ணுறதுக்கு நைஃப் வச்சு லைட்டாக இந்த மாதிரி லைன் போட்டு விட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்மளோட பிஸ்கெட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து நான் வந்து அவனில் பண்ண போகிறேன். உங்கள்கிட்ட அவன் இல்லை அப்படின்னா இட்லி பாத்திரத்தில் மணல் சேர்த்துட்டு இட்லி பிளேட்லேயே ஒவ்வொரு பிஸ்கட்டையும் அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு ஒரு 20 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக குக்கீஸ் வந்து ரெடி ஆயிரும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரியான ரெசிபிஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட ஒன் சைடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.